வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத சமுதாயம் உருவாக்கிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் முறைகள். இதில் உடல், மனம், ஐம்பூதங்கள் என்ற 3 தலைப்புகளிலும் நாம் சில தகவல்களை உரையாடி இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். இந்த 3ம் ஒன்றிணையக்கூடிய அந்த மையம், அதுதான் உடல். உடலின் பிரதிபலிப்பு, உடலின் வெளிப்பாடு, இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த மையத்தை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொண்டால், அதை நினைவில் வைத்து புரிந்து கொண்டால், உடலானது, மனமானது இந்த இயற்கையோடு எவ்வாறு இணைந்து பயணிக்கிறது, உடலிலும் மனதிலும் ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது என்றால் அந்த தொந்தரவிற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலே ஆரோக்கிய வாழ்விற்கு அடித்தளமாக அமையும். ஐம்பூதங்களில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று நாம் பார்த்தோம். மனம் என்பது மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் என்பதை நாம் பார்த்தோம். உடலில் பல்லாயிரக்கோடிக்கணக்கான உயிரணுக்கள் உள்ளது. உயிரணுக்களின் செல்களின் ஒட்டுமொத்த கூட்டு சேர்க்கையே மனித உடல். இந்த உடலில் பல நூற்றுக்கணக்கான உறுப்புகள் உள்ளது. உறுப்புகள் மட்டுமல்லாமல் திரவ நிலையிலும், அதாவது நீர்த்த நிலையிலும், இரத்தமும், நிணநீரும், சதைகளும் என்று, எலும்புகளும் என்று பல்வேறு விதமான உறுப்புகள் உள்ளது. இந்த அத்தனை உறுப்புகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய 12 உறுப்புகள், ராஜ உறுப்புகள் எது என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த 12 உறுப்புகளையும் மையமாக கொண்டு அதில் பிரதான உறுப்புகளான 6 உறுப்புகள், இந்த 6 உறுப்புகள் ஐம்பூதங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்பதையும் பார்த்தோம். இந்த ஐம்பூதங்களும் உடல் உள்ளுறுப்புகளும் மனமும் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஐம்பூதங்களில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மூலகம் மனித உடலோடு இருதயம் மற்றும் இருதய மேலுறை என்ற உறுப்புகளோடு நேரடி தொடர்பில் உள்ளது. இருதயத்திற்கு சிறுகுடலும் இருதய மேலுறைக்கு மூவெப்ப மண்டலமும் துணை உறுப்புகளாக உள்ளது. இந்த நெருப்பு மூலகம் நேரடி பரிந்துரையில் இருக்கக்கூடிய இருதயம், இருதய மேலுறைக்கு வெளிப்புற உறுப்பு நாக்கு, இருதயத்திற்கு தேவையான சுவை, கசப்பு சுவை, ஏற்படக்கூடிய குணம், மகிழ்ச்சி, பெருமை என்ற குணம், இருதயம் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல், வியர்வை வழியாக வெளியேற்றும். இந்த வெப்பமண்டலமான நெருப்பு பஞ்சபூதத்தின் உடலோடு தொடர்பு இருக்கக்கூடிய
இதயத்தின் கழிவுகள் வியர்வை வழியாக வெளியேறும். அதுபோல நிலம் நிலம் என்ற பஞ்சபூதம் உடலில் மண்ணீரலோடு நேரடி தொடர்பில் உள்ளது. மண்ணீரலுக்கு துணையாக இருக்கக்கூடிய உறுப்பு இரைப்பை. இந்த மண்ணீரலுக்கு உடலில் இருக்கக்கூடிய நேரடி வெளிப்புற உறுப்பு எதுவென்றால் நமது உதடுகள். இந்த மண்ணீரலுக்கு தேவையான சுவை இனிப்பு சுவை மற்றும் துவர்ப்பு சுவை. இதற்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய குணநலம் எதுவென்றால் கவலை. கவலை என்ற ஒரு உணர்வு வெளிப்படும் போது மண்ணீரல் மற்றும் இரைப்பை பலகீனமாகிறது என்பதையும் நாம் பார்த்தோம். இது உமிழ்நீர் வழியாக கழிவுகளை நீக்கும். இந்த மண்ணீரலின் கழிவுகள் மஞ்சள் நிறத்தில் வெளியேறும். அடுத்து ஐம்பூதங்களில் ஒன்றான காற்று மூலகம். காற்று மூலகத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட உடல் உள்ளுறுப்பு நமது நுரையீரல். நுரையீரலுக்கு துணை உறுப்பு பெருங்குடல். நுரையீரலின் வெளிப்புற உறுப்பு மூக்கு. நுரையீரலுக்கு தேவையான சுவை காரச்சுவை. வெளிப்படும் உணர்வுகள் துக்க உணர்வு. கழிவுகளை சலியாக வெளியேற்றுகிறது. நுரையீரல் கழிவுகள் காற்று மூலக கழிவுகள் வெண்மை நிறத்தில் வெளிப்படும். நுரையீரல் கழிவுகள் மட்டும் கிடையாது, தேவையற்ற காற்றாக இருந்து அந்த காற்று கழிவு வெளியேறுகிறது என்றால் அது வெண்மை நிறத்தில் வெளியேறும். ஐம்பூதங்களில் ஒன்றான நீர் மூலகம். இந்த நீர் மூலகத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட உறுப்பு நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களுக்கு துணை உறுப்பு சிறுநீர் பை. சிறுநீரகங்களுக்கு நேரடி வெளிப்புற உறுப்பு எதுவென்றால் நமது காதுகள். தேவையான சுவை உப்புச்சுவை. சிறுநீரகங்கள் பலகீனமாகும் போது வெளிப்படக்கூடிய உணர்வு பயம் என்ற ஒரு உணர்வு, அல்லது தொடர்ச்சியாக ஒருவருக்கு பய உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவருக்கு சிறுநீரகங்கள் சார்ந்த உபாதைகள் வருவதற்கான சாத்திய கூறுகள் கூடுதலாக உள்ளது. இது கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுகிறது. இந்த நீர் மூலகம் பாதிப்புக்குள்ளாகும் போது இதன் வெளிப்படுத்தக்கூடிய நிறம் கருமை நிறமாக வெளிப்படுத்தும். இறுதியாக ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம். நாம் ஏற்கனவே ஆகாயம் என்ற ஐம்பூதத்தை மரத்தோடு ஒப்பிட்டு இருந்தோம். காரணம், ஆகாயம் என்பது இந்த இயற்கையில் ஒரு நச்சுக்களை நீக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது, டீடாக்சிஃபிகேஷன். அதுபோலவே மரங்களும் இந்த இயற்கையில் தேவையற்ற நச்சுக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையை செய்கிறது. இந்த ஆகாயத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு உறுப்பு எதுவென்றால் கல்லீரல். கல்லீரலின் தன்மையும் நாம் கண்ணெதிரே பார்க்கக்கூடிய மரங்களின் தன்மையும் ஒருபோல ஒன்றிணைந்து இருக்கிறது. கல்லீரலில் பெரும் பகுதியை வெட்டி வீசிவிட்டால் கூட மீண்டும் இயல்பாக அந்த பகுதி வளர்ந்துவிடும். அதுபோல மரத்தில் ஒரு கிளையை வெட்டிவிட்டாலும் மீண்டும் அந்த கிளை துளிர்விட்டு வளரும் என்பது போல இந்த ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாய சக்தியை மரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறோம். இதோடு நேரடி தொடர்பு கொண்ட உடல் உள்ளுறுப்பு நமது கல்லீரல். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய உறுப்பு நமது பித்தப்பை. தேவையான சுவை எதுவென்று பார்த்தால் புளிப்புச் சுவை. வெளிப்படும் உணர்வுகள்
எதுவென்று பார்த்தால் ஒரு ஒரு கோபம், ஒரு எரிச்சல், இந்த உணர்வுகள் மரம் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் போது ஒரு கோப உணர்வுகள் தொடர்ச்சியாக அவருக்கு வெளிப்படும். அல்லது தொடர்ச்சியாக ஒருவர் கோப உணர்வோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகள் வெளிப்பட வாய்ப்புகள் உள்ளது. வெளிப்புற உறுப்பு எதுவென்றால் கண்கள். தேவையான கல்லீரலானது கழிவுகளை கண்ணீர் வழியாக வெளியேற்றும். இந்த ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாய சக்தி இந்த கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகும் போது வெளிப்படுத்தக்கூடிய நிறம் பச்சை நிறம். இந்த தகவல்களை நாம் புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொண்டால் நமது உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறது உடல், மனம் ஏதேனும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறது என்ற நிலை ஏற்படும் போது இந்த புரிதல் நம்மிடம் இருந்தால் அதை எந்த மருத்துவமனைக்கும் செல்லாமல், மருத்துவருடைய உதவியும் இல்லாமல் இந்த பாதிப்பிற்கான காரணம் என்ன என்பதை நாமே கண்டறிய முடியும். ஒரு ஸ்கேன் தேவையில்லை, ஒரு எக்ஸ்ரே தேவையில்லை, ஒரு இசிஜி தேவையில்லை, எது ஒன்றும் தேவையில்லை. இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல்கள் அத்தனையுமே நம் உடலுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மாறுதல், ஒரு தகவல், ஒரு நிகழ்வு. இதை நாம் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். எப்போது என்றால் நாம் நமது உடலையும் நாம் நமது மனதையும் நாம் உற்று நோக்கும் போது இந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் நாம் பயணித்தால் ஒரு ஆரோக்கிய வாழ்வு வாழலாம். இதில் பார்த்தோம் என்றால் இந்த ராஜ உறுப்புகள் 12 என்று சொல்லுவதில் கல்லீரல், துணை உறுப்பு பித்தப்பை, சிறுநீரகங்கள், துணை உறுப்பு சிறுநீர்ப்பை, நுரையீரல், துணை உறுப்பு பெருங்குடல், மண்ணீரல், துணை உறுப்பு இரைப்பை, இருதய மேலுறை, துணை உறுப்பு மூவெப்ப மண்டலம், இருதயம், துணை உறுப்பு சிறுகுடல். இதில் இந்த துணை உறுப்புகள் அத்தனையுமே வெப்பத்தன்மை கொண்டது. மற்ற இந்த இருதயம், இருதய மேலுறை, மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல் என்று சொல்லக்கூடிய இந்த 6 உறுப்புகளும் குளிர்ச்சித்தன்மை கொண்டது. இந்த குளிர்ச்சியும் இந்த வெப்பமும் ஒன்றோடு ஒன்று சமமாக இணைந்து இருக்கும்போது அந்த உடலில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் இருக்கும். கணவன் மனைவி போன்றது. ஒரு குடும்பம் இயல்பாக நகர வேண்டும் என்றால் அந்த குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த 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 பாண்டிங், அந்த ஒத்துழைப்பு சரியாக அந்த புரிதல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் சிக்கல் என்ற ஒன்று ஏற்படாது. இந்த வெப்பத்தன்மையும் இந்த குளிர்ச்சி தன்மையும் அந்த ஈக்குவாலிட்டி இல்லாம ஈக்குவாலிட்டி இருக்கும்போது அது இயல்பாக நடக்கும். இதில் வெப்பம் மிகும்போது குளிர்ச்சி தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சி உறுப்புகள் அந்த வெப்பத்தை சமன்படுத்துவதற்காக இதனது குளிர்ச்சியை அங்கே கொடுத்து இதனது குளிர்ச்சியை அந்த வெப்ப உறுப்புக்கு அளித்து அதை சமன்படுத்த முயற்சிக்கும். இங்கு குளிர்ச்சி மிகும்போது வெப்ப உறுப்புகள் அந்த குளிர்ச்சி உறுப்புக்கு தேவையான வெப்பத்தை ஓரளவுக்கு கொடுத்து அதை சமன்படுத்த முயலும். எனவே இந்த உறுப்புகளில் அதனுடைய இயல்பான இயற்கையான தன்மை பாதிக்கும் போது ஒட்டுமொத்த உடலிலும் இந்த உறுப்புகள்
உதவி செய்யக்கூடிய, பராமரிக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் தருவதை தவிர்த்து தற்காலிகமாக குறைத்து நிறுத்தி நான் முதலில் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையில் இந்த உறுப்புகள் அந்த உறுப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு செயலில் இருக்கும், இயங்கும். எனவே நாம் இயல்பாக அதிக வெப்பமும் நமக்கு ஆபத்து, அதீத குளிர்ச்சியும் நமக்கு ஆபத்து. ஒரு மிதமான வெப்பநிலையோடு நாம் இருந்தோம் என்றால் எந்த சிக்கலும் கிடையாது. இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் மிக மிக தேவை, முக்கியம். ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஏற்றார் போல இந்த உறுப்புகள் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பருவநிலை மாறுபாடுகளும் ஏற்படும் போது உடலில் ஒரு மாற்றம் நிகழ்வதை நம்மால் உணர முடியும். இப்ப வெயில் காலத்திலிருந்து மழை காலத்திற்கு இந்த காலகட்டம், இந்த சமகாலகட்டம் வெயில் காலத்திலிருந்து மழை காலத்திற்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இப்ப வெயில் காலத்தில் நம் அனைவரது உடம்பும் அந்த வெயிலுக்கு ஏற்றார் போல, அந்த சீர்தோஷ்ண நிலைக்கு ஏற்றார் போல இருந்திருக்கும். இப்போது மழை காலத்திற்கு இந்த இயற்கை மாறும்போது இந்த இயற்கையோடு இணைந்த நமது உடல், நமது உள்ளுறுப்புகள் இந்த மழை காலத்திற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்ளும். ஒரு வீட்டுல குடியிருக்கும், அந்த வீட்டுல குடியிருந்துட்டு இப்போ பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு நம்ம குடி போறோம் அப்படின்னாக்கா, இந்த நம்ம குடியிருந்த வீட்டுல இருந்த நமது பொருட்களை எல்லாமே நம்ம ஒரு வாகனம் வச்சு அந்த வாகனத்துல ஏத்தி அந்த புதுசா குடி போகக்கூடிய வீட்டுக்கு கொண்டு போய் வைப்போம் இல்லைங்களா? இப்ப ஏற்கனவே குடியிருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற நம்முடைய பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு வாகனத்துல நம்ம வைக்கும் போது என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவோமா அப்படின்னாக்கா, அதை எடுத்து வைக்கும்போது இது தேவையில்லை, இது எதுக்கு, இதுக்கப்புறம் இது நமக்கு பயன்படாதில்ல என்று நிறைய பொருட்களை நம்ம ஒதுக்குவோம் இல்லைங்களா? அதுபோல இந்த வெயில் காலத்திலிருந்து இந்த மழை காலத்திற்கு இந்த பருவநிலை மாறும்போது அதோடு இணைந்து இந்த உடலும் தகவமைக்கும் போது இந்த உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய பொருட்களை, தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த உடல் இது நமக்கு தேவையில்லை என்று உடலை விட்டு வெளியேற்ற முயற்சிக்கும். இதை நம்ம நுட்பமா கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பருவநிலை மாறுதல் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும். இந்த சூழலில் பல நபர்களுக்கு ஒரு சளி தொந்தரவு, ஒரு காய்ச்சல் தொந்தரவு வந்து மறையும். இதுதான் அலோபதி மருத்துவத்திற்கு பெரிய சீசன். ஒரு சளி வெளியேறுது, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம பெரியதாக போயிட்டு அதற்கான மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சளி காய்ச்சலை நம்ம வெளியேற்ற விரும்பலன்னு அர்த்தம். வீட்டுல தேவையில்லாத குப்பையா இருக்கக்கூடிய பொருளை நம்ம தூக்கி குப்பையில போடாம பரவாயில்ல இருக்கட்டும், வீட்லயே இருக்கட்டும்னு சேர்த்து 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 வச்சுக்கிற மாதிரி. இப்படி நம்ம பயன்படுத்தி விட்டு தேவையில்லாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய பல பொருட்களை நாம தூக்கி வீசாமல் வீட்டுக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா என்ன ஆகும் நினைச்சு பார்ப்போமே. வீட்டுல நடக்கிறோம், வீட்டுல புழங்குறோம், நிறைய குப்பையாயிருச்சு. இப்ப இந்த குப்பையெல்லாம் தொடப்பம் எடுத்து ஒன்னா கூட்டணும். கூட்டி இது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி நம்ம வெளியே போடும்போது நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தவங்க இல்ல எதிர் வீட்டுல இருந்து ஒருத்தவங்க எதுக்கு அந்த குப்பையை தூக்கி வெளியே போடுறீங்க, அத வீட்டுக்குள்ளேயே வைங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அதுபோல இந்த உடம்பு அங்க இங்க இண்டு இனுக்கு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு தேவையில்லாத கழிவுகள் எது எது என்று பார்த்து அதை சளியாக மாற்றி அதை தூக்கி வெளியே போடுதுங்க. அந்த கழிவை தூக்கி உடம்பை விட்டு வெளியே போடும்போது வெளியே இருக்கிற நாம ஐயோ சளி பிடிச்சிக்கிச்சே என்று அலறி போய் உடனே மருத்துவரிடம் போய் அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து வெளியே வர சளிய பத்திரமா உள்ளுக்குள்ளேயே வைக்கக்கூடிய வேலையை செய்யறோம். இப்ப உடம்பு எவ்வளவு கோவப்படும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். உடல் தேவையில்லாமல் எதை ஒன்றையுமே வெளியேற்றாது. உடல் தேவையில்லாமல் எதை ஒன்றையுமே வெளியேற்றாது.
இது நமக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தால்தான் உடல் அதை வெளியேற்றும். ஏங்க, ஒரு சிசு உடம்புக்குள்ள, தாயோட வயிற்றுக்குள்ள 9 மாதம் 9 நாட்கள் வளர்ச்சியில் இருக்கு. இவ்வளோ நாள் அந்த வயிற்றுக்குள்ள வைத்திருந்த அந்த உடலுக்கு இனிவரும் காலங்களிலும் வைத்து வளர்க்க தெரியாதா? கற்பனை பண்ணி பாருங்க. கருப்பையோடைய அளவுக்கும் அந்த சிசுவோடைய அளவிற்கும் ஏணி வச்சால் கூட எட்டாது. அந்த கருவறைக்குள்ள, அந்த கருப்பைக்குள்ள கிட்டத்தட்ட 1 முழம் வளர்ச்சி கொண்ட, அந்த கனம் கொண்ட ஒரு சிசு வளருது. நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இத்தனை மாதம் காலம் வைத்து வளர்த்த அந்த கருவறைக்கு இனிவரும் காலங்களிலும் வைத்து வளர்க்க தெரியாதா? அந்த உடல் முடிவு பண்ணியாச்சு. இந்த சிசுவிற்கான முழு வளர்ச்சி வந்துவிட்டது, இனி இந்த உடலில் இது தேவையில்லை, அந்த தூக்கி வெளியே போடுது. உடலுக்கு தேவையான எதை ஒன்றையுமே உடல் தூக்கி வெளியேற்றாது. உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே உடல் உள்ளுக்குள்ளே வைத்திருக்காது. உடலுக்கு தேவையில்லை என்று உடல் முடிவு செய்து விட்டால் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தூக்கி வெளியேற்றிவிடும். உடல் வேண்டாம் என்று வெளியேற்றக்கூடிய அத்தனையுமே இந்த உடலுக்கு கழிவு, அவ்வளவுதான். எனவே இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் வந்து மறையும். யாருடைய உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கோ அவர்களுக்கு ஒரு சளி தொந்தரவுகள் ஏற்படும். கூடுதலாக கடினமான கழிவுகள் தேங்கி இருந்தால் ஒரு காய்ச்சலோடு கூடிய சளி தொந்தரவு ஏற்படும். 2 நாட்கள் 3 நாட்கள் கூட நீடிக்கும். அந்த 2-3 நாட்கள் உழைப்பை குறைத்து கொண்டு பசியற்ற நிலை இருந்தால் உணவு உண்ணும் அளவை குறைத்து கொண்டு தேவையான அளவிற்கு ஓய்வெடுத்தால் உடல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். தேவையற்ற கழிவுகளை நீக்கிவிடும். இந்த மழை காலத்திற்கு ஏற்றார் போல உடல் தகுதி ஆகிவிடும். மழை காலம் முடிந்த பிறகு மீண்டும் பனிகாலம் துவங்கும். அப்பவும் இதே நடக்கும். அப்பயும் அந்த தெருவில் குடியிருந்துட்டு வேற ஒரு தெருவுக்கு மாறுறாங்க. அப்ப மாறும்போது தேவையற்ற கழிவுகள், குப்பைகள் இருந்தாக்கா அதை தூக்கி குப்பையில வீசிட்டு போற மாதிரி இவ்வளவு நாட்கள் இந்த உடல் மழை காலத்தோட பயணிச்சு வந்தது. இப்ப பனிகாலம், பருவநிலை மாறும். இந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றார் போல உடல் தன்னை தகவமைக்கும். இந்த தகவமைக்கக்கூடிய செயல்பாடு நடக்கும் போது தேவையற்ற குப்பைகள், கழிவுகள் எது எது என்று உடல் பார்க்கும், அதை தூக்கி வெளியேற்றும். அப்போ இந்த மழை காலம் முடிந்து பனிகாலம் துவங்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் பெருவாரியான நபர்களுக்கு ஒரு சளி தொந்தரவு, ஒரு காய்ச்சல் தொந்தரவு, ஒரு வயிற்றுப்போக்கு தொந்தரவுக்கு கூட வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது நோய் கிடையாது, அதுதான் நோய் நீக்கி. நம்ம அந்த நோய் நீக்கியை தான் நோயா நினைச்சு அந்த நோய் நீக்கியை சரி பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோல பனிகாலத்திலிருந்து வெயில் காலத்திற்கு இந்த பருவநிலை மாறும்போது அதற்கேற்றார் போல உடல் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் போது அந்த நேரத்திலும் ஒரு கழிவு நீக்கம் நடக்கும். இந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு செயல்பாடுகள்லாம் இங்கு நடக்கிறது என்று புரிந்து கொண்டு நாம் இருந்தோம் என்றால் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும், மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கை என்பது ஆனந்தமாக இருக்கும் என்ற தகவலை உங்களோடு வைத்து இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த, உடல் சார்ந்த, மனம் சார்ந்த ஒரு உரையாடலை தங்களோடு நிகழ்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்த இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய நிகழ்வு குறித்து தங்களது சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் கை உயர்த்தி அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி. வெற்றி முருகன் செல்வம் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம்.
சார் வணக்கம், கேக்குதுங்களா சார்? வணக்கம் சார், கேக்குதுங்க. நன்றிங்க சார். உங்களுடைய உரை நான் தினந்தோறும் கேட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம உடம்புல கழிவுகளே சேராம இருப்பதற்கு நாம என்ன செய்யணும்? ஒண்ணு, உங்களுடைய பதிவு ஒரு வீடியோ மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப கேட்டு பயன்படுறதுக்கு அரிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பயன்படுத்துவாங்க. நான் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய ஸ்பீக் மட்டும் கேட்கட்டுன்ட்டு ஒரு ஒரு 10 நாளைக்கு போடுவேன். ஒரு குரூப்ல தனித்தனியா பிரிச்சு, அதுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய ஸ்பீடு கேஸ்னுடைய மீட்டிங்குடைய இதை அனுப்புவேன். அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலு இந்த மாதிரிலாம் அனுப்புவேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மருந்தில்லா மருத்துவம் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையிலையும் உள்ள பூந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஸ்பீடு கேஸ்ட்ரியா இருக்கட்டும், அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஒரு ஆடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேணும் சார். நன்றி நன்றி சார். அதுதான் என்னுடைய அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். இப்ப கழிவுகளே தேங்காம வாழறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. இதை தான் ஆரம்ப நாள் கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடலில் கழிவுகள் தேங்குவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம் பசி, தாகம், ஓய்வு, உறக்கம். இந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்காமல் இருப்பதோடைய விளைவு தான் நமக்கு உடலில் கழிவுகள் தேங்குவதற்கு பிரதான முக்கியமான காரணமாக இருக்குங்க. பசிச்சு சாப்பிடணும், தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும், தேவைக்கு ஓய்வு எடுக்கணும், இரவு என்பது தூங்குறதுக்கு தூங்கணும். இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னாலே பெருவாரியான கழிவுகள் உடம்புல தேங்காதுங்க. நன்றி சார். சார் அப்புறம் சார் இன்னொன்னு சார், நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம முக்கியமான குறிப்புகள்லாம் எடுக்கலான்னு பார்த்தோமாக்கா கொஞ்சம் வேகமா சொல்றீங்க. அதனாலதான் நான் வீடியோ ஆடியோ கேட்கறேன். நன்றி நன்றி நன்றி. நம்ம காகிதத்துல எழுதி வச்சு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறதுக்கு பதிலா எதை ஒன்னும் யோசிக்காம நம்ம அமைதியா உட்காந்தோம்னா நம்மளுடைய மனசுல இந்த எழுத்துக்கள் பதிஞ்சிரும், வார்த்தைகள் பதிஞ்சிரும், பசுமரத்தாணி போல பதியும். அப்ப தேவைக்கு ஏற்றார் போல இது நமக்கு நினைவுக்கு வரும். ஒற்றை மனநிலையோட உட்கார்ந்து கவனிக்கக்கூடிய எது ஒன்றும் நமக்கு வாழ்நாள் முழுக்க நினைவுல இருக்கும். நன்றிங்க ஐயா, நன்றி. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. அடுத்து ரவி சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. எஸ்பி ரவி. ஓ சார், அன்மியூட் டச் பண்ணி பேசலாம் சார். சார் கேக்குதுங்களா? குட் மார்னிங் சார். வணக்கம் சார், கேக்குதுங்க சார். அப்புறம் சார் வேற ஒன்றும் இல்லைங்க சார். அப்புறம் இந்த சுகரு இந்த லெவல்ல இருக்கு இல்லைங்க சார், நீங்க சொன்னதுல இருந்து நான் சுகர் மாத்திரையே சாப்பிட்றது இல்லைங்க சார். 1 மந்த்துக்கு நம்ம திருச்சி மாநாட்டில இருந்து இது வரைக்கும் சுகர் மாத்திரையே நம்ம சாப்பிட்றது இல்லை சார். உடம்பும் நல்லா ஆக்டிவா நல்லா இருக்கு சார். அதனால இந்த மாத்திரையை சாப்பிடலைன்னா மறுபடியும் ஏதாச்சும் அந்த மாதிரி அந்த இது வருமா இல்லை இப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல சார். ஆனால் நல்லா ஆக்டிவா நல்லா இருக்கு சார். டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா இருக்குங்க சார். இது மீண்டும் அந்த தொந்தரவு வருமா இல்லை எப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன் சார். சரிங்க சார். இங்க ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் எது ஒன்றும் இல்லை சார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். நம்ம ஆரோக்கியத்தை பத்தி தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா ஆரோக்கியம் கிடைக்கும். நோயை பத்தி தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா நோய் கிடைக்கும். நம்ம தான் நமக்கு தேவையானதை நம்ம கூப்பிடுறோம். சரிங்க சார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அது வருமா? நான் கேட்கிறேன் உங்களை, உங்களுக்கு மீண்டும் அது வருமா? இல்ல வராது சார். அவ்வளவுதான். வரக்கூடாது சார், வரக்கூடாது. இனிமேல இன்னும் நல்லா நல்லா ஸ்பீட் கேஸ்லயும் நல்லா, அதாவது எப்படி சொல்லுவோம்னு எனக்கு தெரியல சார். அந்த அளவுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணணும் சார், நல்லா ஹெல்ப் பண்ணணும் சார். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். அடுத்து அரக்கோணம் ராமலிங்கம் சார், நீங்க பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம் ஐயா. இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டா கண்ணுல நீர் வடியணும்னு சொன்னீங்க. அது அந்த மாதிரி பாதிப்பு எவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தா எத்தனை நாள் நீர் வடியன்றது ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா? எந்த அளவுக்கு உடம்புல அழுக்கு சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்ல முடியுங்களா ஐயா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கழிவு அது வெளியேற்றும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னிடம் ஒரு 50 கிராம் கழிவு இருக்கு அப்படின்னா அந்த 50 கிராம் கழிவு அது வெளியேற்றி கொண்டே இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 நாட்கள் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே.
நான் ம் மீண்டும் மீண்டும் எனது வாழ்வியல் முறைகள்ல கழிவுகளை சேரக்கூடிய ஒரு வேலையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கல்லீரல் கழிவை நீக்கி கொண்டே இருக்கும். அப்போ 3 நாளுங்கிறது இன்னும் தொடர்ச்சியாக அந்த கழிவு நீக்கம் நடந்து கொண்டே இருக்கும். ஐயா, உடம்புல எந்த ஒரு கழிவு நீக்கம் நடக்கும் போதும் உணவு உள்வாங்குதல் இருக்காது. இதை நான் அடுத்த ஒரு நாள் நான் தகவல் தரேன். சரிங்க கழிவுகள் நீங்கிக் கொண்டே இருக்காது. இப்போ சிறுநீர் பிரியிறோம். சிறுநீர் பையில எந்த அளவுக்கு சிறுநீர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் சிறுநீர் பிரியும். நம்ம ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 முறை சிறுநீர் வெளியேற்றுறோம் அப்படின்னா 10 முறையும் அந்த ஒரே நேரத்துல நம்ம பண்ண மாட்டோம். மாறி மாறி தான் வரும். அதே மாதிரி தான் அந்த அப்புறம் சிறுநீர் இன்னொன்னு பையில எந்த அளவுக்கு கழிவு நீர் இருக்கோ அந்த அளவுக்கு அது வெளியேறும். அதுபோல உடல் உள்ளுறுப்புகள்ல எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது வெளியேறும். நன்றி, நன்றி சார். அதே மாதிரி நீங்க நீங்க சொன்னதை இன்னொன்னு ஃபாலோ பண்ணையா. இந்த கண்ணூர்ல வந்து தண்ணி நிறைய வச்சுட்டு திறந்து பார்க்கறது நேத்துல இருந்து ஃபாலோ பண்றேன். அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க உங்க மருந்தெல்லாம் மருந்தும் இதை அனுப்பி என்னுடைய டவுன்லைன்ல ஒருத்தர் பார்த்து அவர் 10 பேர் சொல்லி அது மூலமா 2 என்ட்ரி எடுத்தியா பிபி ஸ்பீட் கேஸ்ல. நன்றிங்க ஐயா, நன்றி, அதனால நன்றி. அந்த ஆடியோவை அவர் சார் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, உங்களுடைய ஆடியோவை தொகுப்பு கொஞ்சம் அனுப்புனா அது அனுப்பி அது மூலியமா நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போலான்றதை என்னுடைய கருத்து. நன்றிங்க ஐயா. திரு நன்றி. எல்ஜி பிரகாசம் சார் வந்துட்டு பதிவு பண்றாங்க. அவங்க குழுவுல பதிவிடுவாங்க. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி. இறுதியாக பாண்டித்துரை சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் தரேன் சார். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். விரைவா சந்தேகத்தை கேட்டுக்கலாம் சார். சார், நீங்க வீடியோ தொடக்கூடாது, மைக்கை தொடணும். வீடியோ தொடக்கூடாது. மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை தொடுங்க. இப்ப பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சார் அந்த காலில் சார் கருப்பா பத்தா இருக்கு, அது சுரண்டோம்னா நல்லா சுகமா இருக்கு, ஆனால் புண்ணாய் போகுது. அது மாறுறதுக்கு என்ன சார் இருக்கு? அந்த நச்சுக்கள் அந்த இடத்துல தேங்கி இருக்குங்க. சரி சார். அது அது ஒரு நமைச்சல் உணர்வு நமக்கு ஏற்படுத்துது. இது இங்க தேவையில்லை, இங்க கொஞ்சம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா இதன் வழியாவது நான் அழுக்கா வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடம்பு நம்மிடம் பேசுது. அதற்காக தான் நமக்கு ஒரு நமைச்சல் உணர்வு ஏற்படுது. நம்ம அதை சுரண்டுறோம். சுரண்டும் போது எதமா இருக்கு, உடம்பு எதமா இருக்கு. சுரண்டி முடிச்ச பிறகு அந்த நச்சு நீர்கள் வெளியே வரும்போது ஒரு எரிச்சல் கொடுக்குது. அது புண்ணாயிருது. அது வந்து நச்சு நீர். அந்த புண்ணு ஆறிடும். ஆனா அந்த புண்ணை விட மோசமான நச்சு நீர் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. சரி சார். மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதுதான். நன்றி, நன்றி, நன்றி. சில வாழ்வியல் முறைகள் இருக்குங்க. குடல் சுத்தம் பண்ணணும். இந்த வாழ்வியல் முறைகள் எல்லாம் கடைபிடிச்சுங்க. பசியை கவனிச்சு சாப்பிட்டு இரவு சரியா தூங்கி இந்த லைஃப் ஸ்டைலை நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா மீண்டும் மீண்டும் இந்த நமைச்சல் தொந்தரவு நமக்கு வராமல் இருக்குங்க. நன்றி சார், நன்றி சார்.